லாங்கர் லுமினா, இல்லிக்குப்பம் ரோட், கூடுவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து சம்லிதா ஜோதே என்ற இந்து அமைப்பு போராட்டம் நடத்தியது. அதன் தலைவர் சின்மய் கிருஷ்ணதாஸ் தலைமையில் நடந்த பேரணியில் வங்கதேச இந்துக்கள் இஸ்கான் அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். வங்கதேச கொடியை அவமதித்ததாக சின்மய் கிருஷ்ணதாஸ் மீது வங்கதேச அரசு வழக்கு பதிவு செய்தது. அவர் டாக்கா விமான நிலையம் வந்தபோது போலீசார் அவரை கைது செய்தனர். அவரை விடுதலை செய்ய கோரி வங்கதேச இந்துக்கள் அரசுக்கு எதிராக போராடி வருகின்றனர். இந்தியாவும் கிருஷ்ணதாஸ் கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ள அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவும் வலியுறுத்தியுள்ளார். சனாதன மத சமூகத்தின் தலைவர் ஒருவர் அநீதியான முறையில் கைது செய்துள்ளனர். அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். சிட்டாங்காங்கில் ஒரு கோயில் எரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் மசூதிகள், கோயில்கள், தேவாலயங்கள், மடங்கள் மற்றும் அகமதியா சமூகத்தவர்களின் வீடுகள் தாக்கப்பட்டன, சூறையாடப்பட்டன, தீ வைக்கப்பட்டன. மத சுதந்திரத்திற்கும் அனைத்து சமூக மக்களின் வாழ்வுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும். அதை வங்கதேச அரசு உறுதி செய்ய வேண்டும் என ஷேக் ஹசீனா கூறினார்.